வெற்றிவேல் முருகனுக்கரோ. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பவரோகிணாம் விதயே சர்வவித்யானாம் விஷ்ணோனாம் முனே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சரஸ்வதி ரகசியோபநிஷத்தினுடைய 32வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, சரஸ்வதி ஒரு தேவதாவாக நம்ம பார்க்குறோம், தேவியாக பார்க்குறோம். முப்பெரும் தேவியரில் கல்விக்கு அதிபதியாக நம்ம பார்க்குறோம். லக்ஷ்மி வந்து பணம், அம்பாள் வந்து வீரம் சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம். இப்படி 3 நிலைகளில் அப்படி தான் பார்த்துருந்த சரஸ்வதி இப்போ பிரம்மமா நானே பிரம்மம் அப்படிங்கிறத தசஸ்லோகிங்கிற 10 மந்திரங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வடிவத்தை சரஸ்வதியே ஆஸ்வாயன் ரிஷிகள்கிட்ட சொல்லி அந்த சரஸ்வதி தேவியினுடைய அந்த சூக்ஷ்மத்தை, பிரம்மஸ்வரூபத்தை 10 மந்திரங்களாக வடிவமைக்கிறாரு. அதில் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஆரம்பித்து அந்த மந்திரத்தை தியானிக்கிறது எப்படி, அந்த மந்திரத்தை உபாசனா செய்வது எப்படி, அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன, அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன, இந்த விவரங்களை எல்லாம் 10 மந்திரங்களாக எழுதி தசஸ்லோகி அப்படின்னு பேரை வச்சு அறிமுகப்படுத்தியிருக்கார். அதில் நாம் நேற்று 9 வரைக்கும் பார்த்தோம். வேதாந்திகளுக்கு சகிப்புத்தன்மை அவசியம். நாம் வேகமாக எதுலேயுமே இருக்கக்கூடாது, விவேகமாக இருக்கணும், அறிவு சார்ந்து இருக்கணும். மற்றவர்கள் மாதிரி நாம் அல்ல. நமக்கு எங்கேயும் தீவிரமே கிடையாது. ஏன்னா எங்கே போகிறோம் தீவிரமாக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தையிலேயே ஒரு விசாரம் ஏற்படுது அடியனுக்கு. எங்கே வேகமாக போகிறோம்? எதை அடைய போகிறோம்? எதை ஆக போகிறோம்? எதை அச்சீவ் பண்ண போகிறோம்? எது இந்த உலகத்திலேயே மிகப்பெரியதாக இருக்கே? உலகத்தில் எது சிறியதோ அதை விட நான் சிறியவன், எது உலகத்தில் பெரியதோ அதை விட நான் பெரியவன் சொல்லக்கூடிய பிரம்மந்தான் இந்த உலகத்தில் பெரிதாக இருக்குன்னா அது எங்கே இருக்குது? எங்கும் இருக்கா? சரி. கோவிலில் இருக்கா? சரி. உங்களுக்குள்ளே இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எனக்காக சொல்கிறீங்களா உண்மையாக உணர்ந்த விஷயமா? நமக்குள்ள பரம்பரையில் இருக்காங்கங்கிறது இருக்குல்ல. இருக்கார், ஆனால் அவரோட தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் இதை விட அபத்தம் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள்? எது முதல்ல, எது உணவு, எது பிராணசக்தி, எது உயிர் மூச்சாக இருக்குதோ அது கடைசி வரைக்கும் தொடர்புகளே இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்துகிறோம்னா அது மனித வாழ்க்கையா? மிருகம் செய்கிற அதே வேலையை தானே நாமளும் செய்கிறோம். யார் சொன்னால் கேட்போம்? யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் யாரும் சொல்கிறதில்ல, சொன்னாலும் நீங்கள் கேட்குறதில்ல. இத்தனையும் கடந்து நீங்கள் இங்கே உக்காந்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விசாரத்தினுடைய நுட்பம் உங்களுடைய செயலறிவை தூண்டியிருக்கு. செயலறிவு தூண்டுறது தான் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியது. எனக்கு அது தெரியும், இது தெரியும், இந்த தெரியுங்கிறவன்லாம் முட்டா பையன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படிலாம் சொல்கிறவன்லாம் முட்டா பையா.
தெரியணும், அறியணும், புரியணும், உணரணும், வாழணும். உன் வாழ்க்கைக்கு அந்த அமைதியும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய வாழ்க்கைக்கு அது பயனில்லைன்னா அது சம்மந்தமாக நீ தலையிடவே கூடாது, அந்த ட்ராக்லேயே போகக்கூடாது. இப்போ நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பதிவுகள் வேஸ்டேஜாக இருக்குது. வேஸ்ட்டாக மெமரி பண்ணணும். நம்ம செல்லில் வச்சுருக்க மாதிரி அதில் இருக்கிற மெமரி கார்டில் கான்டாக்ட் லிஸ்ட்டு அவசியம். வேறு என்ன இருக்குது? வேறு என்னென்னமோ வச்சுருக்கு. நீ பார்க்குறேன் அந்த ஒரு டிஃபன் சென்டரில் ஒரு அம்மா அப்படி எடுக்குது, பார்த்தா 1000 போட்டா வச்சுருக்கு. அது போட்டாவே மறந்து போயிடுச்சு போல் இருக்காது. அப்பப்போ நம்ம எங்கே இருக்கோம் என்ன தள்ளுது அப்படி வருது, அப்படி தள்ளுது. அது விட போட்டப்போ குறைஞ்சது 1000 ஃபுல்லாக அதே தான் இருக்குது. ஏதோ அது பல பைத்தியம், இது போட்டால் பைத்தியம், அடிக்கடி தன்னை மறந்துடுது. ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு சொல்கிற ரமேஷ் பாபு, நான் சொல்ல அவர் சொன்னார். அது மாதிரி நம்ம மூளையில் எக்கச்சக்கமான குப்பைகளை நிறைய சேர்த்து வச்சுருக்கோம், உபயோகம் இல்லாத நிறையா இருக்குது. அதையெல்லாம் அவர் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. பிரெயின் அழுக்காக இருந்தால் வாஷ் பண்ணி தானடா ஆகணும். நீயா வாஷ் பண்ணியிருக்கணும். நீ வாஷ் பண்ணாமல் தான் அது குப்பை தொட்டியாக மாறி, குப்பை கிடங்காக மாறி, குப்பை குடோனாக மாறி, குப்பை ஊராகிடுச்சு. சில ஊர் அளவுக்கு 10 ஏக்கரில் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா? எவனாவது ஒருத்தன் கொளுத்தி விட்றான், அது புகஞ்சிக்கிட்டே கிடக்கும் வருஷ கணக்கில். அது மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கே. அப்படி அந்த குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணணும், தேவையற்றதெல்லாம் டெலீட் பண்ணணும். இதுங்க தேவையற்ற எல்லாமே தேவைன்னு சொல்லும். இல்லைன்னா அவ்வளோ போட்டோ எடுக்குமா? அவ்வளோ போட்டோ எடுப்பாங்களா கேட்குறேன். ஏதோ அவங்க போய் அது மாதிரி இந்த மூளை ஃபுல்லாக என்ன இருக்கே, ஒரு போட்டோவாக இருக்கு. சே ஒரே இது குப்பை தொட்டியாக இருக்குது மூளை ஃபுல்லாக. எதையோ பார்க்குறதெல்லாம் அது சுபாவம் என்ன தெரியுமில்ல? கேமராவோட மோசமானது நம்ம மனம். இதாவது ஒரு 10 அடியில் இருக்கிறத தான் ஃபோட்டோ எடுக்கும். மனம் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிறதையே ஃபோட்டோ எடுத்துரும். அப்படிலாம் போகிறதுனால தனக்குள்ளே போக முடியல. அந்த அந்த சுயம் ஜோதிகி அனந்த சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளோட கனெக்ட் ஆக முடியலை. கனெக்டாக தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் வேதம் சொல்லுகிறது, குரு எடுத்து சொல்கிறாங்க. அதுபடி 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீ ஏகாந்தமாக உக்காந்துட்ட. ஏகாந்தங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான வார்த்தை. அது ஏகாந்தம் எழுதிக்கிங்கல்ல. ஏகாந்தம் எப்படி சிரவணம் எல்லா கதவையும் திறக்குமோ, உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் சரி செய்யுமோ, அது மாதிரி ஏகாந்தம் அதை செயல்படுத்துறதுக்கான ஆவணை செய்யும். உன்னுடைய அறிவு செயலுக்கு வர்றதுக்கான ஆவணத்தை ஏகாந்தம் செய்யும். 1 மணி நேரம் எனர்ஜி பண்ணுறது, ஓங்காரம் சொல்லு, பிராணாயாமம் பண்ணு, ஒரு ஆடியோவை நிதானமாக போட்டு கேளு. 1 மணி நேரம் 1 நிமிஷத்தில் போயிடுங்க. செஞ்சு பாருங்கள். எது அதான் சொல்லணும், எது அமிர்தமோ, எது முதல்ல செய்யணுமோ அதை கடைசி வரைக்குமே செய்யாமல் நான் பிஸியாக இருக்கிறேன். நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுற? சுய அறிவும் இல்லை, சொல்ல அறிவும் இல்லை. அதான் ஆடு மாடு. அது போகிற மாதிரியே ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம், மரணம் எப்படி போகாமல் ஒரு கடவுளை கும்பிட்றதே ஒழுங்காக கும்பிட்றியா? எல்லாத்துலேயும் அறகுறை. கடவுளை நீ ஒழுங்காக கும்பிட்டீன்னா நிச்சயமாக உன்னை 50 வயசுக்குள்ளே அவரே தொடர்பு கொள்வார். அடுத்த நிலைக்கு போப்பா அப்படின்னு வழி காட்டுவார், சுட்டி காட்டுவார். உண்மையாக கர்மயோகம் பண்ணினால் நிச்சயமாக ஞான யோக கதவுகள் இறைவன் திறந்து விடுவார். அப்போ நீ கர்மாவையும் ஏமாத்தின்னு இருக்கேன்னு தெரியுது. கர்மாவை ஏமாத்துற, பக்தியை ஏமாத்துற, உன்னையே நீ ஏமாற்றிக்கிற. நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஏமாற்று வேலை. அப்போ வேல்யூ தெரியல. வேல்யூ தெரிஞ்சால் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்
தெரியுமா தெரியாது. எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அது தானே செய்வோம். இதுதான் ஃபஸ்ட்டு நல்லா தெரியுது, ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த பிரச்சனைக்கு போனேன், இந்த பிரச்சனைக்கு போனேன், தங்கச்சி பையனுக்கு காது குத்து, நீ போய் என்ன பண்ண போகிறாங்க? இது மாதிரி 1000 காரணம்லாம் சொல்கிறான் என்கிட்ட வந்து. நான் அது சின்ன வயசுலேயும் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு அடியன். எதிர்ப்புனா டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு வீட்டில் ஒரு 5 பேர், மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 5 பேர் பத்தாதா? சரி 10 பேர் வச்சுக்கோ, சரி 25 பேர் வச்சுக்கோ, 1000 பத்திரிக்கை அடிக்கிறான். அது வரைக்கும் தான தர்மமே பண்ணியிருக்க மாட்டான். எல்லா டம்பத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்னென்ன பண்ணுறோம் பார்த்தீங்களான்னு தைத்தக்கன்னு ஆடுறது. அங்கேயும் இதுலேயும் அந்த மண்டபம், அது பேர் ஆணவ கூடம்னு பேர் நாங்கள் வச்சுருக்கோம். திருமண கூடம் இல்லை, அது ஆணவ கூடம். அங்கே போகிறது நடக்கிறது நிற்கிறதெல்லாம் பாருங்களேன், ஒரே டம்பமாக தான் இருக்கும், ஒரே இமேஜஸாக தெரியும். உனக்கு யாரையுமே ஒரு பொருளாக தெரியாது, எனக்கு ஜீவராசியாக தெரியாது. ஆத்மாவாக பார்க்குறோம்ல, எல்லாரையும் ஆத்மாவாக பார்ப்போம். அங்கே பார்த்தா எல்லாம் ஜந்துக்களாக தெரியும். அது வர நீங்கள் வந்தால் முருகன் மாதிரி, நீங்கள் வந்தால் முருகன் வந்த மாதிரி அப்படின்னு வர பார்த்து சொல்கிறான். இனிமேல் ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் 1 லட்சம் கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வருவேன் சொல்லிட்டேன். லோக்கலாக இருந்தால் 10,000, தாமரத்தை தாண்டினா 1 லட்சம் வருவானா கிட்டக்க. இனிமேல் இது மாதிரி பண்ணுறேன், அப்போ தான் சரியாக வரும். நான் எதுக்கு சொன்னால் ஒரு வருத்தமாக இருக்குது. எது ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை நான் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டேன்னா என்ன நீ செய்கிற? நீ வாழ்கிறியா? நீ வாழலை. நீ வாழ்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை யார்ட்டையும் நீ ஓடிக்கிட்டு இருக்க. லைஃப் இஸ் ஏ ரேஸாம். எது வரைக்கும் ரேஸு? எது வரைக்கும் என் ரேஸு நான் கேட்குறேன்? எது வரைக்கும் ரேஸு? சாகிற வரைக்கும் ரேஸா? எல்லாம் பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்ந்து பொய்யிலே சாகுறான். திரும்ப பொய்யையே டார்கெட் பண்ணுறான். அதுக்காக தன்னுடைய ஹிருதய சமட்டியால் அடிச்சுக்கிறான். தானே அடிச்சுக்கிறான், யாரும் அடிக்க வேண்டாம். அசுரர்கள்லாம் தானே அடிச்சுட்டு சாவான். தேவர்கள்னால் ஒருத்தவங்க சொல் பேச்சை கேட்பான், சிந்திப்பான், முடிவை மாற்றிக்குவான். அசுரர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அவனுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் செய்வான். சுபாவம்னு பேர். சுபாவத்தை ஞானாக்கினினால் தான் எரிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. அவன் வரமாட்டான், கண்டிப்பாக ஞானத்துக்கு வரமாட்டான். அப்போ அவன் வாழ்க்கை ஃபுல்லாக என்னவாக இருக்கும்? ஒரே சுபாவம், தான் தோன்றித்தனம்னு பேர் அதுக்கு. என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் செய்யும், என்னெல்லாம் தோணிச்சோ அதெல்லாம் செய்வான். ஒரு நாள் நல்லா செய்வான், இன்னொரு நாள் அக்கிரமம் பண்ணிடுவான். சொல்ல முடியும். நெறி இல்லை, நெறிமுறை இல்லை, நெறிப்படுத்த ஆளும் இல்லை, வளர்ப்பும் சரி கிடையாது. ஏன்னா அவங்க பேரண்ட்டுக்கு தெரியாது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அப்புறம் நல்ல ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி கிரியேட் ஆகும்? ஒரு பீஸ் எப்படி நீங்கள் அமைதியை நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும்? ரோட்டில் நடமாட முடியலைங்க. வண்டி என்ன ஸ்பீடாக ஓட்டுறான், எப்படி ஓட்டுறான், எப்படி சந்து பொந்தெல்லாம் ஓட்டுறான், எவ்வளோ திறமையை எப்படிலாம் வீணடிக்கிறான் தெரியுமா? அவ்வளோ திறமை இருக்குது அவனுக்கு. அவன் வண்டி ஓட்டுற ஸ்டைலை பார்த்தா ஒத்த கையில் ஒரு பக்கம் செல்லை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சிகரெட்டை வச்சு ஓட்டுறான். வண்டி ஓட்டுறான். நம்ம 2 கையை வச்சுக்கிட்டு என்னென்னமா பண்ணுறோம். நான் என்னத்தை சொல்கிறது? அதனால் இந்த கர்மகாண்டத்தில் பாதுகாப்பு தான் முக்கியமாக. சரஸ்வதியினுடைய ஆற்றலை சொல்லி, சிறப்புகளை சொல்லி, அவங்களுடைய குணநலன்களை சொல்லி பாதுகாப்பு தான் கேட்டுகிட்டே வந்துச்சு. நேற்றே இந்த மந்திரத்தையும் முடிச்சிருக்கலாம். நீங்கள் நிறுத்தணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அதனால் நிறுத்தினேன். அந்த மந்திரத்தோட அந்த தசஸ்லோகி முடியுது. இனிமேல் தான் வேத விசாரம் ஸ்டார்ட் ஆக போகுது, வேதாந்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சப்ஜெக்ட் இனிமேல் தான் வருது. ஆனாலும் எப்படி நுரையை கடந்து அலையை கடந்து நிலைக்கு போகணுமோ அது மாதிரி இதெல்லாம் கடந்து 9 ஸ்லோகத்தை கடந்துட்டோம். இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்லோகத்தை கடந்துட்டோம்னா நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சம் உத த்வஹ பஷ்யன்
ததர்ஷம் வாச்சம் உதத்வம் ஸ்ருண்வண்ண ஸ்ருணோத். ஏனாம் இந்த சரஸ்வதியை சம்சாரியானவன் உத அறியறதில்ல, அறகுறையாக கேட்குறான், அறகுறையாக பார்க்குறான். இந்த அறிவை ஞானத்தை அறகுறையாக கேட்குறான், அறகுறையாக பார்க்குறான். அந்த சூக்ஷ்ம தத்துவம் அவன் அறிய முற்படுறதில்லை. ஒரு சந்தேகம் இருக்குது. பஷ்யன்னா ததர்ஷம், பார்த்தாலும் பார்க்காதமாக இருக்கான். இங்கே வேதா கிளாஸ் நடக்குது தெரிஞ்சாலும் தெரியாமல் இருக்கான் வச்சுங்களேன். இப்போ புரியும். வாச்சமுத்த துவம் ஸ்ருண்வன் ந ஸ்ருணோத். அங்கே வேதம் பேசுகிறாங்க, சிரவணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத கேள்விப்பட்டும் கேட்காதவனாக இருக்கான். ஸ்ருண்வன் ந ஸ்ருணோத். ஏனாம் இப்படி இருக்கான். உதோத்வ சமை தன்னவம் விசசே ஜாயவ பத்திய உஷதி சுவாசா. இந்த அம்பாலானவள், இந்த சரஸ்வதியானவள் சிலரை நல்ல தர்மவானாக இருக்கான், கர்மயோகத்தை ஒழுங்காக செஞ்சுருக்கிறான், பக்தி இருக்கு, அப்படி சில பேருக்கு மட்டும் என்ன செய்கிறான்னா தானே போய் தொடர்பு கொள்கிறாளாம். அவன் பார்த்து பார்க்காம போகிறான், கேட்டும் கேட்காம போகிறான். அதனால் ஒரு மணப்பெண் தன்னுடைய பதியை நோக்கி அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளோட போய் தானே தரிசிக்கிறாளோ அதுபோல் சரஸ்வதியானவள் அவனுக்கு எதிராக ஜாயவே சென்று பதியை சென்று சந்திப்பதைப் போல சுவாசாக நல்ல ஆடை அணிகலன்களுடன் சென்று சந்திக்கிறாள். அவனுக்கு மெய்ப்பொருளை உட்பொருளை தரிசிக்க வைக்கிறாள். அப்போ சம்சாரி அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்கே வரதில்லை. அறிவை பார்த்தாலும் கேட்டாலும் பார்க்காத மாதிரியும் கேட்காத மாதிரி போய்ட்றான். ஏன்னா நமக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கிறான். ஒன்றில் நிற்கிறது தான் அறிவுன்னு அவனுக்கு தெரியலை. அவனை கேட்டால் செய்யும் தொழிலே தெய்வானுவான். செய்கிற தொழில் அது கர்மா, அது ஒரு யோகம், அது ஒரு பாட்டுன்னு தெரியாது. 33% தான் அதனுடைய கிளைமேக்ஸ், அதனுடைய பீக். அதனுடைய பலன் என்ன? சித்த சுத்தி ஆகும். இப்போ பல குப்பைகள் இருக்குல்ல, இந்த கர்மம் யோகமாக்கி அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா குப்பைகளையும் எரிக்கக்கூடிய வேலை தான் கர்மயோகம். ஆனால் என்னவன் நினைக்கிறான் அவன், அதுவே அல்டிமேட். ஏன்னா அது வீடு கொடுத்துருச்சு, மனைவி கொடுத்துருச்சு, மக்கள் கொடுத்துருச்சு, பணம் கொடுத்துருச்சு, இனிமேல் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. ஆனால் எப்போ வேணாலும் புண்ணிய ஷீனு மர்த்திய லோகக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னா தலைகுப்புறாயிடும். திரும்ப பஸ்லேருந்து வரணும். நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நடந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ நீ கர்மகாண்டம் ஃபுல்லாகவே ஞானம் வராத வரைக்கும், கர்மமாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், ஒரு நாள் மேலே இருப்பான், ஒரு நாள் கீழே இருப்பான். 9 ரசங்களையும் அவன் அனுபவிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஆனால் ஞானம் அப்படி அல்ல. நீ 5 நிலைகளை தாண்டி மேலே உயர்ந்தாலும் சரி, கீழே தாழ்ந்தாலும் சரி, உன்னுடைய ஹாப்பி மோடு, ஆனந்த நிலை, அமைதி நிலை ஒரு நாளும் தளர்வடையாது. லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்துச்சுன்னா என்னவாயிடுறான் அவன்? வெக்ஸாகி லைஃபே வெறுத்து போயிடுறான். ஒன்றும் ஊரை விட்டு ஓடி போயிடுறான், இல்லை தவறான முடிவு எடுத்துடுறான், இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறானா இல்லையா? அவன் லைஃப்பை எப்படி பார்க்கணுங்கிற அறிவு அவனுக்கு இல்லை. அதான் விஷயம். ஒரு கதவை சுவாமி மூடி வச்சுருக்காங்கன்னா இன்னொரு கதவை திறந்து வச்சுருக்காங்கங்கிற அறிவு அவனுக்கு கிடையாது. குரு இருந்தாங்கன்னா இந்த கதவை மூடி இருக்கா, விடுப்பா, பூர்வ புண்ணியத்தில் நடக்கலையா, நீ நடத்த முயற்சி பண்ணி நடக்கலையா, விடு, கைவிடு. எந்த கதவை திறந்துருக்கோ அதில் பயணம் செய். அதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இறைவன் உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் அவனும் சாட்சியாக பார்த்துக்கிட்டே தான் வரான். நீ பக்தனாக இருந்து அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை அங்கே ஒப்படைச்சி நான் சரணாகதி பண்ணினீன்னா
அவன் வாழ்க்கையை ஆனந்தமயமாக மாற்றிடுவான், ஆனந்த ஸ்வரூபமாக மாற்றிடுவான். நீ எதில் போனால் ஆனந்தம் கிடைக்கும்னு நினைக்கிறியோ அதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு இவன் காட்டக்கூடிய வழியில் இருக்கு. இறைவன் பொய் சொல்வானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒன்று நடந்தது, அந்த ட்ராஜடியே வாழ்நாள் ஃபுல்லாக நினச்சி அழுவுறது, தேம்பி அழுவுறது. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் அதையே சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படி கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, அதையே நினச்சி மனனம் பண்ணுறது. ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறந்து தான் இன்னொரு கதவை மூடுறான். உன்னுடைய ஜாதகம், உன்னுடைய கர்மா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதில் மேன்மையான முடிவு நீ குருகிட்ட சந்தேகம் தான் போய் கேளு, அவங்க எடுத்து சொல்லுவாங்க. குருவுடைய வாக்கும் உன்னுடைய உள்ளுணர்வும் அந்த இடத்துல மீட் ஆகிடும். உன்னுடைய உள்ளுணர்வுக்கு இறைவன் உனக்கு சொல்கிறதா நீ ஃபீல் பண்ணுற விஷயத்த குரு சொல்லுவாங்க, வார்த்தைகளாக சொல்லுவாங்க. வார்த்தை இல்லாமல் சுவாமி மௌனமாக சொல்லக்கூடிய உனக்கு உணர்த்தக்கூடிய உண்மை உணர்வை குருவானவங்க வார்த்தைகளாக வெளிப்படுத்துவாங்க, வைக்கரியாக பண்ணுவாங்க. சுவாமி சூக்ஷ்மமாக சொல்லுவாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா, பரா பஷ்யந்தி மத்தியமா சூக்ஷ்ம வைக்கரி, இன்னொரு அந்த 5 நிலையில் வரும், இவங்க 4ல் சொல்லியிருக்காங்க. வைக்கரினா உச்சரிக்கிற விஷயத்த குரு செய்வாங்க, தைரியமாக சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணும், புத்திசாலியாக இருக்கிறவங்க ஒரு கதவை அடைச்சிருக்கா இன்னொரு கதவை அதனுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிடணும். அதனுடைய பீக் எப்படி இருக்கு அது வரைக்கும் போயிடணும். அது பிஎம் ஸ்டேட்டஸ் கூட போகலாம், சொல்ல முடியாது. போயிருக்காங்க. ஒரு கதவு மூடி இருக்குன்னு உட்காந்து அழுவில், எந்த கதவை திறந்துருக்கோ அந்த கதவில் போயிட்டாங்க, அந்த பாதையில் போயிட்டாங்க. இறைவன் 4 பக்கமும் லாக் பண்ணிவிட்டு ஒரு கதவு மட்டும் திறக்கிறான். அது உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லதுன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய நேரம், எனர்ஜி, டைம் எல்லாம் அதில் ஃபோக்கஸ் ஆக அது வந்த வேலை அதுவாக இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? ஆரம்ப காலத்தில் சுவாமிக்கெலாம் டக்குன்னு வேலை நடக்கும், பர்சனல் வேலை எனக்கு நடக்காது. சரி சுவாமிக்காவது நடக்குதுங்கிற ஒரு ஆனந்தம் நமக்கு நடக்கலை. நமக்கு எங்கெல்லாம் நம்ம எடுத்து கால் வைக்கிறோமோ அங்கெல்லாம் பிளாக் பண்ணுறாரு, அங்கெல்லாம் லாக் பண்ணுறாரு, அங்கெல்லாம் உட்கார வைக்கிறாரு. ஆனால் சுவாமி காரியம் நடக்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் இருந்தால் அந்த காரியம் நடக்குது, நீங்கள் இருந்தால் அந்த காரியம் சிறப்பாக நடக்குது, ஒரு லைவ் இருக்குது, ஒரு உயிரோட்டம் இருக்குது, அங்கே ஒரு தெய்வீகம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் அடியார்கள் சொல்லுவாங்க வந்து என்கிட்ட. அதில் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் நெருக்கடி, இல்லறம், அதனுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்மளை அட்டாக் பண்ணாலும் நம்ம ஒரு இதில் போகிறோம்ல, ஒரு தெளிவில் போவோம்ல, அப்போ நிறையா டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் அதை பற்றி டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். சரி அவங்களாம் சொல்லட்டும், நாம் ட்ராக்கில் மெதுவாக போகணும். எப்போயுமே ஓட முடியாது, எப்பயுமே நடக்க முடியாது, எப்பயுமே உட்காந்துருக்க முடியாது, எப்பயுமே தூங்க முடியாது. காலத்தை கரெக்டாக கணிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் நிலைகள் மாறும். பறக்க வேண்டிய நேரத்தில் பறப்போம். நமக்கு பறக்கணும், அதானே. இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். நீ ஆகிறதுக்கோ அடையிறதுக்கோ ஒன்றுமில்லை. எதுக்கு வேகம்? இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. நீ ஆகிறதுக்கோ அடையிறதுக்கு எதுவும் இல்லை. நீ ஆகிறதும் அடையிறதும் இந்த உலகத்தினுடைய எது பெரிதிலும் பெரிதாக இருக்கிறதோ அது உனக்குள்ளே இருக்கு. அதோட தொடர்புகள், அதுக்கு என்ன வேகம் இருக்கு? அது மெதுவாக தான் போன்னு சொல்லும். அதை விட மேலானது என்ன இருக்குது நீ அடையிறதுக்கு? அதை அடைந்தால், எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ, எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அது அறிப்பேன். அது வரைக்கும் செய்ய டைம் சும்மா தானே இருக்குது. அது வரைக்கும் உனக்கு பிளாக் ஆகிருக்கு, உனக்கு டைம் சரியில்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்கு, என்னென்னமோ நெகட்டிவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கல்ல, அதெல்லாம் உன்னுடைய அறியாமை. நல்லா புரிஞ்சுக்க. நீ அந்த ஹோல் நாலேஜ் உனக்கு இருந்தால் இதெல்லாம் அல்பமாக தெரியும். நீ இது இப்படியே இருக்க, யார்கிட்டையும் சொல்கிறதும் இல்லை, ஓப்பன் பண்ணுறதில்லை, ப்ரெஸ்டேஜ் பார்க்குற, இமேஜ் பார்த்துக்கிற, உன்னுடைய அந்த ஹார்ட்டை போட்டு லாக் பண்ணி சம்மட்டியால் அடிக்கிற. ஒரு பேரண்ட் இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தேன், 2 பசங்க, கல்யாண வயசில் ஒரு பையன் இருந்தால் போயிட்டான். அதே ட்ராஜடி, அதையே நினச்சி தாடியை வளர்த்துக்கிட்டு சின்ன பையனுக்கு ஏனோ தானன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்படியே சோகத்திலே இருக்கார். ஏங்க வந்தால் போய் தானே ஆகணும்? ஏன் இதெல்லாம் ஏன் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன்.
ஏன் இவ்வளோ தெரிகிறவங்களுக்கு ஏன் உண்மை தெரிய மாட்டுதுன்னு கேட்குறேன். வரவன் போய் தான் ஆகணும், போகிறவன் வரதான் போகிறான். மெய்ப்பொருள்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவான பாசிட்டிவாக இருக்கணுமா? பாசிட்டிவாக இருக்கணும், தவம் பண்ணணும். தெரியுமில்ல? தவம் பண்ணி இப்படி வாழ்க்கை அமைக்கணும், தவம் பண்ணணும். தவம் பண்ண தெரியாது, ஜாதகமும் சரியில்லை. ஆனால் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும். இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். நான் போகிற வரைக்கும் நான் தான் இங்கே பிஎம் அல்லது சிஎம். அப்படி தான் லைஃப் நடத்தணும். யாராவது குறுக்க வந்து அவ்வளோதான் கடுப்பாயிடுவேன். இல்லைனா உட்காந்து அழுவேன். ஏனே அது ஏன்னா பிரம்மாவா? எல்லாம் உழைச்சதே நடக்கணுமா? உனக்கு அறிவு இருந்தால் நடக்கிறத தான் நீ என்ன பண்ணுற? சரி பண்ணிக்கணும். நீ நடத்தணும்னா தவம் பண்ணணும். எது சௌகரியம் உனக்கு? நடக்கிறத சரி பண்ணிக்கிறியா, நீ நடத்தணுங்கிறதுக்கு தவம் பண்ணுறியா? ஏதாவது ஒரு முடிவு வா. தவமும் பண்ண மாட்டேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னா அப்போ என்ன பண்ணுறது? முதல்ல தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிறதுக்கு கவனம் செலுத்து. சாதிக்கிறதெல்லாம் அப்புறம். நீ நம்புறான்னா உலகத்தில் பெரிய பணக்காராகிறது, பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது, நீ பெரிய லெஜண்ட் ஆகிறது, பேரும் புகழும் உலக புகழ் வாங்குறதெல்லாம் அடிப்படை அறிவை முதல்ல கற்றுக்கோ. எதுவுமே தெரியாமல் வாழ்க்கை நடத்துறது. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடணுங்க. எப்படி வந்து நிறைய ஆமாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிஷன் குடும்பம் நடத்துறதுக்கு கண்டிஷன் போடணும். சில நியமங்களை சட்டபூர்வமாக போடணும். அதே மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் அவங்களுக்கான விதிமுறைகள்லாம் நிறைய சரி செய்யணுங்க. நிறைய தவறாக இருக்குது. அப்படி இந்த மந்திரத்தில் சம்சாரிய அறிவை பார்த்தும் பார்க்காம போவான், கேட்டும் கேட்காம போவான். ஏன்னா அவர் வேலை செய்கிறாராம், முக்கியமாக வேலை செய்கிறாராம். அவர் முக்கியமாக பிஸியாக இருக்காராம். அவர் நேரமே இல்லையா. அவருக்கு ஒரே தத்துவம், செய்யும் தொழிலே தெய்வம். கடைசி வரைக்கும் செக்குமாடு தான். அதை விட்டு அவர் ஓய்வும் எடுக்க மாட்டார். அவர் அமைதி ஆனந்தத்தை தொட மாட்டார். எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பார். என்ன கற்றுண்டாருன்னு தெரில. அப்புறம் வந்து மரணம் வந்து அப்போ செத்து போயிடுவார். அப்புறம் திரும்ப பிறப்பார். அப்புறம் திரும்ப அதே வேலையை கண்டினியூ பண்ணுவார். இதான் நடந்துட்டுருக்கு. நம்ம யார், எங்கே இருக்கிறோம், என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டுருக்கோம், எங்கே போகணும், எது நிரந்தரம், எது டெம்பரரி, அது தெரியாதா? இது தெரியுது, பாக்கியெல்லாம் தெரியுது. இது ஏன் தெரிய மாட்டேங்குது? எது சரியோ அது தெரிய மாட்டுது. அதை தவிர எல்லாம் தெரியும். என்ன சமுதாயமோ, என்ன வழி நடத்தலோ, என்ன அறிவு உபதேசங்களோ. ஸோ சம்சாரி அறிவை பார்த்தும் பார்க்காமலும் கேட்டும் கேட்காமல போகிறான். அம்பிதம் இதி, இதான் 10வது மந்திரம். அம்பிதம் இதி மந்திரஸ்ய கிருகசத ரிஷி. யார்? அம்பிதம் இதிங்கிற ஒரு மந்திரம், அதாவது தசஸ்லோக்கியில் யார் எழுதினான்னா கிருகசமத் அப்படிங்கிற ரிஷி எழுதினார். சந்தம் அனுஷ்டுப்பு, தேவதா சரஸ்வதி, எல்லாரும் சரஸ்வதி தான். 10 பேருமே 10 ரிஷிகள் எழுதியிருக்காங்க. ஐம் மந்திரம் தான் மூல மந்திரமாக பீஜம், சக்தி, கீழக்கம், மந்திரேணி, ஞாசக. இதுதான் 10வது ஸ்லோகமாக. இப்போ இதில் என்ன தியான மந்திரம்? நாம ரூபாத்மக் சர்வம். இந்த உலகம் நாமமாகவும் ரூபமாகவும் இருக்கிறது. காட்ஸ் பார்ட்டிக்கல் களிமண் தான் பானையாகவும் தட்டாகவும் டம்ளராகவும் இருக்கிறது. தங்கம்தான் வளையலாகவும் செயினாகவும் மற்ற ஆபரணங்களாக இருக்கிறது. ஒரு பொருளை பார்த்தா இது என்னன்னு கேட்டால் இது மோதிரம்னு சொல்லக்கூடாது. சாமானியர்கள் இதை மோதிரம்னு சொன்னால், இது வேதாந்திகள் இது வந்து தங்கம்னு தான் சொல்லணும். எது ரா மெட்டீரியலோ அதை தான் சொல்லணும். எது ஒரிஜினலோ அதை தான் பார்க்குற பார்வை இருக்கணும். அதை வளைச்சி வச்சுருக்கான், அதை கலர் அடித்து வச்சுருக்கான், அது அழகாக இருக்கு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உட்பொருள் பார்க்கணும், மெய்ப்பொருள் பார்க்கணும். அதை சொல்லுது. அம்பிதம் இது மந்திரஸ்ய அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இந்த மந்திரத்தினுடைய ரிஷி கிருட்சமத், சந்தம் அனுஷ்டுப், தேவதா சரஸ்வதி, பீஜசக்தி, கீழகம், இதெல்லாம் வந்து ஐம் அப்படின்னு நியாசம் செய்து
நாமரூபந்தான் இந்த உலகம். யஷ்யாம ஆவேஷ்ய, எல்லா பொருட்களையும் இந்த சக்தி நுழைஞ்சிருக்கிறது, சித்து சக்தி நுழைந்திருக்கிறது. தியாயந்தி என்று நினச்சி தியானிக்க பிரம்மரூப ஏகேஷா, பிரம்மரூபமாக இருக்கக்கூடிய ஒருத்தி ஒன்றே பிரம்மமாக இருக்கிறாள் என்றதை அணிந்து சா மா பாது சரஸ்வதி, அவள் அன்னை சரஸ்வதி எங்களை காப்பாற்றட்டும். ஐம் அம்பிதே நதி தமே தேவி தமே சரஸ்வதி அப்பிரசஸ்தா இவ சமசி பிரசஸ்தி. ஐம் என்ற அம்பிகா நதியாக ஓடுகிறாள். சரஸ்வதி, கங்கா யமுனா சரஸ்வதி, திரிவேணி சங்கமம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கங்கா யமுனா தான் நீங்கள் பார்க்க முடியும். சரஸ்வதி அண்டர் வாட்டர்னு இருக்குது. நம்மள்ட்ட ஒரு வீடியோ வச்சுருக்கோம் நம்ம. அதில் சரஸ்வதி எங்கே பூமிக்குள்ளே போகிறான்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த இடத்த படம் பிடிச்சி வச்சுருக்காரு. அது நம்ம இதில் இருக்குது, குரூப்பில் இருக்குது. சரஸ்வதி மேலே தரையில் ஓடி வந்தவோ ஒரு இடத்துல பள்ளத்துக்குள்ளே போய்ட்றான். மொத்த நதியை பள்ளத்துக்குள்ளே போகுது, பூமிக்குள்ளே போகுது. நாங்கள் அப்ரசஸ்தே, நாங்கள் புகழ் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இருக்கிற இடம் தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த வாழ்க்கையை நீக்கி சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பிரசஸ்தியும் அம்ப நஸ்கிருதி, எங்களை புகழ்பெறச் செய்வாய். சதுர்முகாம்போஜ, 4 முகமுடைய பிரம்மாவுடைய அம்புஜ முகம் போன்ற, தாமரை போன்ற முகமுடைய பிரம்மாவனிடத்தில் வனஹம்சகம், ஒரு அன்னப்பறவை போல வதும் மனைவியாக, மானசே ரமதா, மனதில் வசிக்கக்கூடியவளே, நித்தியம் நிலையாக வசிக்கக்கூடியவளே, சர்வசுக்லா, வெண்மை நிறமிக்கவளே சரஸ்வதி. இனிமேல் துதி தான், மந்திரம்லாம் போயிடுச்சு. நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீர் புறவாசினி, காஷ்மீர் தான் அவளுடைய இருப்பிடமா. மந்திரம் வருது பார்த்தீங்களா? நீங்கள் பழைய மந்திரங்கள்லாம் எடுத்தீங்க வச்சிங்களா, ரிக்வேதத்துலேருந்து எத்தனை நாடுகள் நம்மள்டேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு, இல்லை பிடுங்கப்பட்டிருக்கு, இல்லை காம்பவுண்டை மாற்றிருக்காங்கன்றதான் தெரியும். காஷ்மீர் புறவாசினி, காஷ்மீரில் வசிக்கக்கூடியவளே, துவாம் அகம் பிரார்த்தித்தே, உன்னை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நித்தியம் வித்யாதானம், எங்களுக்கு வித்யாதானம் ஞானம் தருவாய். தேஹி மே, எங்களுக்கு நித்தியம் ஞானம் தருவாய், வித்யாதானம் தருவாய். அப்புறம் அக்ஷசூத்ராம், இந்த மாலா ஜபமாலா இருக்கு இல்லையா, அக்ஷமாலான்னு பேர். அது 51 அக்ஷரமாக மாலையாக வச்சுருக்கா, அதை ஜபிக்கிறா. சூத்ராம், அங்குஷம் வச்சுருக்கா. தரா, அங்குஷம் வச்சுருக்கா. பாசம்னா கயிறு. எதுக்கு கடவுள் கயிறு, அங்குஷம் இதெல்லாம் வச்சுருக்காங்க? மனிதன் பசுவாக இருக்கான், அவனை கட்டி கரெக்டாக கலப்பையில் பூட்டி ஏறு உழுது விவசாயம் செய்யணும்னா அவனுக்கு கயிறு வேணும். சரி, அங்குஷம் எதுக்கு அப்படின்னா ஒழுங்காக செய்ய மாட்டான் அவன். இடையில அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஓய்வு எடுக்க போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு எங்கேயாவது போய் படுத்துருவான். அப்படி படுக்க முடியாது. அதனால் என்ன பண்ண, ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த அங்குஷம் எல்லா கடவுளுமே வச்சுருக்கு. எல்லா கடவுளுமே ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கு. யாருக்கு? தன்னுடைய பக்தர்கள் தூங்கிடக்கூடாது. தன்னுடைய பக்தர்கள், இன்னொரு மந்திரம் இருக்குது, உன் கடமையை ஒழுங்காக செய்யணும்னா பெருமாள் கதானால் தலையில் நடுமண்டியில் நச்சுன்னு போடுவார்னு ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு உபநிஷத்து. அதெல்லாம் காமெடியெலாம் அதெல்லாம் கொண்டு வரணும், தத்துவமிச்சியில் கொண்டு வரணும். அது மாதிரி புஸ்தகதாரிணி, பாசம் வச்சுருக்கா, அங்குஷம் வச்சுருக்கா, புஸ்தகம் வச்சுருக்கா. முக்தஹாரா, முத்து மாலை அணிஞ்சிருக்கா. சமாயுக்தா, சமாயுக்தா, சத்தோடு இணைந்திருப்பவள். வாச்சி திஷ்டுன், வாக்கில் நிற்பவள்.
மே சதா எப்போதும் வாக்கில் நிற்பவள். கம்பு கண்டி சுதாம் ஓஷ்டி. அங்கு கம்பு கண்டி சங்கு கழுத்து. சில பேருக்கு கழுத்தில் 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை சொல்லுது. சங்கில் 3 கோடு இருக்கும், கழுத்துலேயும் 3 கோடு, சங்கு கழுத்து சொல்லுவாங்க. சுத்த ஆம்பர ஓஷ்டி, உதடு வந்து சிவந்த உதடு, காப்பர் மாதிரி சிகப்பு கலரில். சர்வ ஆபரண பூஷிதா, எல்லா ஆபரணங்களையும் பூஷித்து அலங்கரித்து கொண்டிருக்கிறாள். மகா சரஸ்வதி, உயர்ந்த சரஸ்வதி. இந்த மந்திரங்கள்லாம் மிக மிக உயர்வான மந்திரங்கள். இந்த மந்திரங்கள்லாம் வெளியிடாத மறைச்சு வச்சுக்கப்பட்ட மந்திரங்கள். இதெல்லாம் வந்து படிக்கிறவங்க ஸ்ரத்தையோட, அது ஒன்று போதும். அடியேன்னு சொன்னேன் இல்லையா, ஓம் ஐம் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் ஜபிச்சிங்கன்னா 100க்கு 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது. அடியேன்னு சொல்கிறேன்னு அனுபூதியில் சொல்கிறேன். இதெல்லாம் வெளியிலே வராத மந்திரங்கள். நீங்கள் கேட்குறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்கியவான்கள். இது உங்களுக்கு பயன்படுது, பயன்படலை. ஆனால் இதெல்லாம் உங்களுடைய ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்கும், ஃபவுண்டேஷனாக இருக்கும். பயனில்லைன்னு நினைக்காதீங்க. 10 மந்திரம் நம்ம ஸ்ரத்தையாக கேட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரஸ்வதியினுடைய குணநலன்கள், சரஸ்வதியினுடைய வடிவம், அவளுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு தேவதையை வர்ணிக்கிறத அந்த மந்திரங்களை கேட்குற கோடான கோடி வருஷமாக முன்னாடி எழுதப்பட்ட மந்திரம் இது. ரிஷிகள் எழுதுனது மந்திர தியான திருஷ்டியில் சிருத்தி பண்ணி எழுதுனது. அது உங்களுக்கு இன்றைக்கி இத்தனை கோடி வருஷங்களுக்கு அப்புறமா, என்னை பொறுத்த வரைக்கும் யுகங்களாக தான் நான் சொல்லுவேன். இந்த 2000 வருஷம் எதுக்கு எடுத்தாலும் நம்மால் 2000 வருஷம்மா, எதுக்கு எடுத்தாலும் 2000 வருஷம்தான். அதுக்கு மேலே என்ன கணக்கு தெரியாதா, இல்லை யாரும் சொல்லி தரலையான்னு தெரில. இதெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதை நான் அடியேன் பயன்படுத்துறதில்ல, இதை நான் இதை வச்சு எதுவும் இது பண்ணுறதில்ல, எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இது மகத்தானதுங்கிறது அடியனுக்கு நன்றாக தெரிகிறது. உங்களுக்கு எப்படி உணர்த்துறதுன்னு இந்த புரியுதா? நான் அடியேன்னு சொல்கிறது அவ்வளோ மகத்தான மந்திரங்கள். குழந்தைங்க படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க, திட்டாதீங்க. இந்த மந்திரத்தை ஜபிக்க சொல்லுங்கள், நம்பிக்கை ஊட்டுங்க. நம்ம கல்ச்சர் உலகத்துக்கே சொன்னார். அந்த ஆலயத்தில் எல்லாம் இங்கேருந்து ஒன்று தான் இருந்தது. ஒரு 10 ஜென்ரேஷன் முன்னாடி எல்லோரும் ஒரே சிந்தனை தான் இருந்தாங்க. எல்லாம் ரிஷி சிந்தனைகள் தான் இருந்தோம். பல படையெடுப்பு, பல மாற்று கருத்துக்கள் உள்ளே நுழைஞ்சதுனால இன்றைக்கி என்னது கண்டமாய் நிற்குது. மறுபடியும் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எங்கேயுமே இல்லை, தேடினாலும் கிடைக்காது. நெறியான வாழ்க்கை, முறையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கையை தேடி பயணித்து கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. எந்த பிறவி எது எடுத்தாலும் நமக்கு மேன்மையான ஆனந்தம் இருக்குது. யாரால் சொல்ல முடியுமா? மந்திரங்கள் எழுதி வச்சுருக்காங்களேப்பா, சும்மா ஒப்புக்கு எழுதி வச்சுருக்காங்களா? இல்லை அந்த பரம்பொருள் சும்மா நடத்துதா? இது ஒரு ஆளை போட்டு எல்லாத்தையும் எடுத்து சும்மா சொல்ல சொல்லுதா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நானும் பேசிடுவேன்னா நீங்களும் கேட்டுருவீங்களா? நீங்கள்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? உங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுக்குதே. எல்லாம் ட்ரெடிஷ்னல் பரம்பரையாக வருது. நீங்களும் அதை நோக்கி தான் பயணித்தவர்கள், பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். மகா சரஸ்வதி தேவி ஜெகவாக்ரே, என்னுடைய நாக்கில் முன்பகுதியில் சன்னிவேஷதாம், இதே அர்த்தமுடைய மந்திரத்தை நம்ம மேரு பூஜையில் பண்ணுறோம். முக்கே நிரந்தரியம் பச வருது. முதல் மந்திரமே, முதல் பிரார்த்தனையே அதான். நம்ம சரஸ்வதியுடைய மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு துதி பாடும்போது வரமாக கேட்போம். துதியும் பாடுவோம், வரமும் கேட்போம். அதில் இது வருது. என்னுடைய நாக்கில், என்னுடைய முகத்தில், வாயில், முக்கேனா வாய். நம்ம முக்கனா முகம்னு சொல்கிறோம்ல, சம்ஸ்கிருதத்தில் முகம்னா வாய். அதில் நிரந்தரியம் பசங்கிற மாதிரி என்னுடைய ஜெகவாகிற என்னுடைய நாக்கில் சன்னிவிஷயத்தாம்
நிரந்தரமாக நுழைந்திருப்பாய், வாழ்வாய். யா ஸ்ரத்தா தாரணா மேதா வாக்தேவி, இதெல்லாம் உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ். இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அது அங்கங்கள். ஸ்பேர் பார்ட்ஸ்னு சொல்லக்கூடாது, பார்ட்ஸ். ஒரு மூளையில் ஒரு 10 பகுதி இருக்குது, 10 வேலைகளை செய்துன்னு சொன்னால் இடது மூளை, வலது மூளை, நடுமூளை, முன்மூளை, பின்மூளை எல்லாம் இருக்குல்ல. அது செய்யக்கூடிய வேலைகளை, அதுக்கு வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த பகுதி இது வேலை செய்யுது, இந்த பகுதி சொல்கிறோம் இல்லையா, இடது பக்கம் இடது மூளை வலது பக்கத்தை ஒர்க் பண்ணுது, வலது மூளை இடது பக்கத்தை ஒர்க் பண்ணுது, முன்மூளை மனிதன், நடுமூளை ஊர்வனை பரப்பனை, பின்மூளை மிருகம், எல்லா பதிவுகளும் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. அதில் அந்த மூளைக்குள்ளே என்னென்ன சக்திகள் என்னென்ன வேலைகள் நடக்குதுங்கிறத ஸ்ரத்தா நம்பிக்கை குடிக்கக்கூடிய ஒரு செல்லும், தாரணா ஒன்றில் நிற்கக்கூடிய ஒரு செல்லும், நிற்க வைக்கக்கூடிய செல்லும், மேதா அறிவு தானே கடவுள், அறிவு தானே ஒன்று உயர்த்துது, அறிவு தானே ஆனந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது. அப்போ இதெல்லாம் அங்கே வேலை செய்யுது. இதெல்லாம் உனக்கு தேவை. அறிவை வச்சு தானே உனக்கு சம்பளத்தை நிர்ணயிக்கிறாங்க, அறிவை வச்சு தானே ஒரு பிரச்சனையை நீ டேக்கிள் பண்ணுற, அறிவை வச்சு தானே நீ விடுதலை அடைகிற, அறிவை வச்சு தானே நீ முக்தி அடைகிற. அறிவு இல்லாமல் தானே நீ கைதாக இருக்கிற. ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, அடைய வேண்டியதில்லை. நீ என்னத்துக்கு சொல்கிறன்னா உனக்குள்ளே நீ அதுவாக இருக்க. மோட்சன்னு சொல்கிறது கூட மோட்சம் அடையிறதோ ஏற்படுறதோ ஆகிறதோ இல்லை, நீயே மோட்சம்தான். யார் சொல்லுவா இதை? நீ உன்னை அல்பமாக நினைக்காத. நீ அல்பமாக நினைக்கிறது உன்னுடைய அனுபவம். அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து நீ எடுத்துக்கிட்ட முடிவு. மெய்ப்பொருள் அனுபவத்தில் தெரியாது, அனுபவத்தில் தான் தெரியும்னு ஏகாந்தமாக ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு புள்ளியை நோக்கி போ, அங்கே ரியலைசேஷன் ஆகும். இப்போ தெரிகிற அறிவு, கேட்ட அறிவு, சிரவணமான அறிவு, அறிதல் தெரிதல் புரிதலோடு நின்று போயிடுது. உணர்வு நிலைக்கும் வரதில்லை, செயல்நிலைக்கும் வரதில்லை. இந்த உணர்வு நிலைக்கும் செயல்நிலைக்கும் குருவானவங்க விசாரம் செய்து மெய்யை உங்களுக்கு உணர்த்த ரியலைசேஷன் ஆனால் டெய்லி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிற ஒரு அறிவு வேலை செய்யும், செயல்படும். புரியுதா? அது எல்லாத்துலேயும் பொருந்தும். உனக்கு இப்போ நீ சொல்கிறல, எனக்கு மாதம் 1 கோடி கொடுக்க சொல்ல, நான் என்ன வேணால் செய்கிறேன்னு சொல்லுவேன். மாதம் 1 கோடி கொடுத்தா நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். உன் தொழிலில் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கு, ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளிக்கு நீ ரீச் ஆனால் அந்த 1 கோடி வரும். அந்த புள்ளியை நீ ரீச் பண்ணுறது தான் உன்னுடைய அறிவு. அதுக்கு தான் நீ பயணிக்கணும், அதுக்கு தான் நீ ஒன்றில் நிற்கணும். இந்த ஒன்றில் நிற்கிற விசேஷம் இருக்க, ஒன்றில் நிற்க யாருக்கும் தெரியாத நுட்பமான ஐடியாஸை இறைவன் உங்களுக்கு அருளுகிறார். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னு சொல்கிறியா இல்லையா? எங்கேருந்து வருது? அது பிரபஞ்சத்துலேருந்து தானே வருது. உன்னுடைய மேலதிகாரிலேருந்து வரலாம், இல்லை சுப்பீரியர்லேருந்து வரலாம், யாருக்கோ எங்கே இருந்தால் உன்னை தொடலாம். அப்போ உன்னுடைய டார்கெட் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் உனக்கு அந்த பணம் வராது. ரியலைசேஷன் ஆகும்போது நீ அங்கே செயல்படுவ, அப்படி செயல்படுற. அது புரியுதா? புரியுதா இல்லையா? இப்போ எல்லாத்துலேயும் அரைகுறையாக இருக்கிறது என்னென்னா, எதையுமே ஆழ்ந்து விசாரம் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வரதில்லை. தெரியும், தெரியும், அதுதானே தெரியும், இது தெரியும், இது தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சு குப்பையை சேர்த்து வச்சுருக்கு, குப்பை தொட்டியை வச்சுருக்க தலைமையில். சாதிக்கிறவனுக்கு நிறைய விஷயமே இருக்காது, நிறைய சங்கல்பமும் இருக்காது. ஒரு சங்கல்பம் பிரதானமாக இருக்கும், 2 கவனமாக இருக்கும். கவனம்னா செகண்டரியாக இருக்கிறது, பிரதானமாக இருக்கிறது மெயின். வேகமாக போட வேணாம். நீ அன்றாடம் உனக்கு சாப்பாடு கிடைக்குதா, ட்ரெஸ் கிடைக்குதா, அதிலே பயணம் செஞ்சுக்கிட்டே வா. இதெல்லாம் அப்படியே இரட்டிப்பாகும், மல்டிபிள் ஆகும். எல்லாத்துலேயும் அவசரமாக எங்கே போகிறப்ப அவசரமாக நீ எங்கே போ? ஒன்றை அடையிறத விட வேறு ஒன்றும் பெருசாக உலகத்தில் எதுவும் இல்லை. ஒன்றை அடையிறதுக்கு முயற்சி பண்ணினா அப்புறம் நீ எதையுமே அடையிறதுக்கு இல்லை. என்ன ஆச்சரியமாக இருக்குது. இப்போது இந்த ஸ்ரத்தா, தாரணா, மேதா, வாக்கு, விதிவல்லபா பிரம்மாவினுடைய அன்புக்கு பாத்திரமானவள், பக்த ஜெகவா கிரசத்னா
பக்த ஜெகவாகிர சதனா, பக்தனுடைய நாக்கு நுனியில் சமாதி குணதாயினி, சமதமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, மன அடக்கம் புலன் அடக்கம், அந்த குணத்தை தரக்கூடியவள். நமாமி வணங்குகிறேன். யாமினி நாத, யாமினி நாத்தனா இருட்டுக்கு தலைவன் சந்திரன், அவனுடைய ஒளி, அதுபோல் அலங்கரிக்கப்பட்ட அவளுடைய கூந்தல் பவானி, அவளுக்கு இன்னொரு பேர் பவானி, பவதாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பவானி. பவ சந்தாப நிர்வாணம், நமக்கு 3 விதமான தாபம் இருக்கு இல்லையா, ஆதி தெய்வீக், ஆதி பௌத்திக், ஆத்தியாத்மிக். அந்த 3 தாபமும் இந்த ஞானம்தான் நீக்குது. எத்தனை ஆச்சரியம்! பவசந்தாபனி நிர்வாணம், அந்த சந்தாபத்தை, அந்த சூடை, அந்த குத்தலை, அந்த குத்தல் குடைச்சல்னு சொல்கிறாங்கள்ல, அதையெல்லாம் நீக்கக்கூடிய சுதா நதி, அமிர்த நதியாய் ஓடுபவள், விளங்குபவள், ஞான ரூபிணி. யக கவித்துவம் நிராசதகம், இவளை அறிபவன் முமோக்ஷோ அரிய கவித்துவம். கவித்துவம்னா கவிதை எழுதுறதில்ல, கவிதை எழுதுறது ஒரு நுட்பமான விஷயம். ஞானத்தினால் செய்யப்பட்ட எந்த வேலையும் ஞானின்னு சொல்கிற மாதிரி கவின்னு ஞானிகளுக்கு இன்னொரு பேர் கவி. நிராதங்கம், அறிவுடன் அகங்காரத்தை விட்டு பக்தி முக்தி தருபவள். ச வாச்சதி, பேசுபவளாய். ச அம்யச்சன தசஸ்லோகா யா நித்தியம் ஸ்தோதி சரஸ்வதி, சரஸ்வதியை இந்த 10 மந்திரங்களால் ஜபித்து பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த கவித்துவம், அகங்காரம், கவித்துவம் வரும், அகங்காரம் போகும், பக்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு மனிதனுடைய ஞானமானது வெளிப்படுவாங்க. அடுத்தது அனுபூதியை பற்றி பேசுது. கரெக்டாக இந்த மந்திரங்கள் இப்போ சர்வஜ சர்வேஸ்வர நிலைக்கு வருது. இப்போது ஆச்சரியமாக இருக்குது. மாண்டூக்கியத்தில் 2 வார்த்தை, சர்வஜக சர்வேஸ்வரக, சர்வசித்தக வேற ஒரு இடத்துல பார்த்து எடுத்து ஃபார்ம் பண்ணோம்னு, இதுலேயும் அதே இது வருது. தஸ்யை சுவரத்தோ நித்தியம், அவளை தபத்தால், சுவரத்தோ விரதம் செய்து, சமபியர்த்த நன்றாக அபியாசம் செய்து அறிய, சரஸ்வதியை தபத்தால் ஜபித்து தபம் செய்து நித்தியம் அறிய, பக்தி ஸ்ரத்தா அபியுக்தஸ்ய, நம்பிக்கை பக்தியோட எல்லாம் எவ்வளோ நாளில், ஷண்மாசாத் பிரத்யா, 6 மாதத்திலேயே அந்த அனுபவம் அறியப்படுகிறது. அவளை பற்றிய அனுபவம் அறியப்படுகிறது. ஷண்மாசாத் பிரத்யோ பவேத், இந்த கான்செப்ட் அவன் உணர்றான், மெய்ய அறியறான், இப்போ ஞானியாக போகிறான். ததக பிரவர்த்தத்தே வாணி ஸ்வேச்சையா லலிதாட்சரா, மென்மையான எழுத்துக்களுடைய அகர உகர மகரம் சொல்லக்கூடிய ஓங்காரத்தை உடைய இந்த வாணி, ததக பிறகு, பிரவர்த்தத்தே இந்த ஞானத்தை வளர்த்து, ஸ்வேச்சையா தன்னுடைய விருப்பப்படி, லலிதாட்சரா எளிமையான மந்திரங்களோடு, கத்தியம் பத்தியம் ஏக்கம், சப்தேர் பிரமேர், புரோஷாக இருக்கட்டும் போயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீ கவிதையாய் பேசவோ எழுதவோ அந்த ஞானம் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனால் தான் தெரியும். இதெல்லாம் சித்திகள். நீங்கள் அவர் போக போக அது என்னென்ன வச்சுருக்கோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். லக்ஷ்மி என்ன வச்சுருக்காங்க, பணம் பொண்ணு பொருள் அதெல்லாம் வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரஸ்வதி என்ன வச்சுருக்குறாங்க, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஞானம், போயம், இந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது. உரைநடை எல்லாம் வருது. சப்தேர் பிரேமைர்
விவக்ஷிதா பேசுவதற்கும் எழுதுவதற்கும் வல்லமை பெறுகிறான். அஸ்ருத்தோ ஸ்ருதோ புத்தியத்தை கேட்காதது கூட அவனுக்கு கேட்டது போல இருக்கும். அறியாதவற்றை அறிகிறான். புத்தியத்திய கிரண்யக பிராயக சரஸ்வதக சாரஸ்வத கவிஞனாகிறான். பார்க்காததையும் பார்க்குறான், கேட்காததையும் கேட்குறான், சொல்லிக் கொடுக்காமலே அறியறான், உணர்கிறான். இதெல்லாம் சரஸ்வதி கிருபா, ஞானி ஆகிறான். இத்தேவ நிச்சயம் விப்ரா, இதோட நிறுத்துறேன். சர்வைக்கெல்லாம் நாளைக்கு பார்க்கணும். இத்தேவ நிச்சயம் விப்ராகா, இப்படி விப்ராகா ஞானிகள் பிராமணர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். குருமார்கள், அதாவது ஆஸ்வாயன் உறுதிப்படுத்துகிறார். இது இந்த மந்திரத்தை எழுதினது ஆஸ்வாயன், அதனால் அவர் ஆஸ்வலாயன் அவர் நிச்சயப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்னா, ச ஹோவாச்ச அவள் கூறினாள், சரஸ்வதி அவள் ஹோவாச்ச சோஹோவாச்ச சரஸ்வதி சரஸ்வதி என்ற அவள் கூறினாள். என்ன? ஆத்ம வித்யா மயாலப்தா, ஞானம் என்னால் கிடைக்கப்படுகிறது, என்னால் கொடுக்கப்படுகிறது. ஆத்ம வித்யா மயாலப்தா, ஆத்ம வித்யா என்னால் கொடுக்கப்படுகிறது, அடையப்பெறுகிறாய். பிரம்மனைவ சனாதனி, பிரம்மமே சனாதனி நிரந்தரம், பிரம்மமே சனாதனம், நானே சனாதனம். பிரம்மத்துவமே சதா நித்தியம், பிரம்மத்துவமே சதா நிலைத்தது, நித்தியமானது. நானே சச்சிதானந்த ரூபக, சத்து சித்தானந்தத்தை கொண்டு வந்தாச்சு. சரஸ்வதி தன்னையே அவள் கூறினாள் இவர் சொல்கிறார். சரஸ்வதி தன்னை பற்றி எனக்கு கூறினால், நான் எழுத சொன்னால் நான் எழுதுகிறேன்னு சொல்கிறார் அவர் ஆஸ்வலாயன். சதா நித்தியம் சச்சிதானந்த ரூபதக, நான் சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு 46வது மந்திரம் வரைக்கும். நீங்கள் எது ஆரம்பித்தோம்? 32. ஸோ 46. எத்தனாச்சு? எப்படி வேகமாக 68 மந்திரம் இருக்குது மொத்தம். நேற்று யாரோ தப்பு தப்பாக சொன்னீங்களே, சூப்பராக தப்பு தப்பாக சொன்னீங்களே. சச்சிதானந்த ஸ்வரூபமே நான் தான் சொல்லிட்டேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஜிவேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய்